The sunshade of a window is in form of isosceles trapezium. முதல்ல isosceles trapezium அப்படின்னா என்னன்னா isosceles trapezium அதாவது distance between, that is the non-parallel sides will be equal. Distance இல்ல non-parallel side. trapeziumக்கு ஒரு parallel side இருக்கும், ஒரு non-parallel side இருக்கும். So non-parallel sides ஈக்குவலா இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் parallel side, இதுவும் என்னது parallel side. இதுவும் ஈக்குவலா இருக்கா பாருங்க, இது பெருசா இருக்குது சின்னதா இருக்கு, இது ஈக்குவல் கிடையாது. ஆனா இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். So this is non-parallel sides. Non-parallel sides ஈக்குவலா இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், ஐசோசெலஸ் ட்ரெபீசியம். இப்போ நான் இதை ABCD அப்படின்னு நான் நோட் பண்றேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, whose parallel sides are, parallel sides இது வந்து 81 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ 64 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதாவது நமக்கு டிஸ்டன்ஸ்னும் போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel சைடுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் ஹைட். ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் 2 per square meter. ஸோ இது நம்ம பெயிண்ட் பண்ணினோம்னா, நமக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெயிண்ட்னா என்னது, ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஃபார்முலா என்னது, half into height into sum of the parallel sides, that a plus b square units. இப்போ half into height என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. sum of the parallel side என்னது 81 plus 64 சென்டிமீட்டர். இப்போ 81ம் 64ம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 5, 8 plus 6 is 145 வருமா. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6. அப்போ இங்க 3 சென்டிமீட்டர், இங்க என்ன வரும் 145 சென்டிமீட்டர். ஸோ 145 multiplied by 3 is 5 3s are 15, remainder 1, 4 3s are 12, 13, remainder 1, இங்க 4. 435 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் என்னது, ஸ்கொயர் சென்டிமீட்டர். கிளியரா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, find the cost of painting the surface at the rate of 2 rupees per square centimeter. பர்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupeesனா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் நம்ம இப்படி சொல்லுவோம், பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் is equal to how much, 2 rupees சொல்றாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம், 435 multiplied by 2. So how much 435 multiplied by 2, 5 2s are 10, remainder 1, 3 2s are 6 plus 1 7, 4 2s are 8. So what is the cost அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 870. Clear? 870 for 435 square centimeter.